நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பல்லு இல்லை அப்படின்னா நம்ம டென்டிஸ்ட்டை போய் சீக்கிரமா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். முக்கியமா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி ஒரு பல் இல்லாதப்போ நம்மளால ஈஸியா சிரிக்க முடியாது, ரெண்டாவது கான்ஃபிடென்ட்டா பேச முடியாது. ஆனா இதே பின்னாடி இருக்கிற ஒரு பல்லு இல்லாதப்போ ஒருத்தங்க ஒரு 3ல இருந்து 5 வருஷமோ இல்லைன்னா சில நேரத்தில் ஒரு 8 வருஷம் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். 10 வருஷம் ஆகி கூட பின்னாடி இருக்கிற பல்ல கட்டிக்க மாட்டாங்க. இதுக்கு முக்கியமா என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம முன்னாடி இருக்கிற பல்லு இல்லை அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு ஈஸியா தெரியும். ஆனா பின்னாடி இருக்கிற பல் இல்லாதப்போ அதுல வர பிரச்சனைகள் என்னன்னு நமக்கு தெரியறது இல்ல. நிறைய பிரச்சனை இருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பல்லு இல்லாதப்போ. அது என்னன்னு ஒண்ணுன்னா பார்க்கலாம் வாங்க. நம்ம பின்னாடி இருக்கிற பல்லு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருக்கிற பற்களை விட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். பின்னாடி இருக்கிற பற்கள் எதுக்காக முக்கியமா நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கடிச்சு மென்னு சின்ன சின்ன துகள்களா மாத்தி எச்சில்ல கலந்து நம்ம முழுங்குறதுக்கு ஈஸி பண்றதுக்காக தான் பின்னாடி இருக்கிற பற்கள் எல்லாமே இருக்கு. இப்போ பின்னாடி ஒரு பல்லு நமக்கு இல்லாத பட்சத்துல நம்ம அந்த சாப்பாடை கடிச்சு மென்னு சாப்பிட முடியாது. பின்னாடி இருக்கிற ஒரு பல்லு இல்லை அப்படின்னா நீங்க அதிகமா சாப்பாடு சாப்பிட்டா கூட நம்ம அது உடம்பு ஏத்துக்கிறது இல்லைன்னா கிரகிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதனால நமக்கு சத்து குறைபாடு ஏற்படலாம். சாப்பிடுற சாப்பாடு அதிகமா இருந்தா கூட உடம்புக்குள்ள போகல அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு கூட வேஸ்டா போயிடும். இப்ப புரியுதா உங்களுக்கு? முதல் காரணம், முக்கியமான காரணம், சாப்பிடுற சாப்பாடு நம்ம உடம்புக்கு போய் சேராது. நமக்கு கீழே இப்ப இந்த மாதிரி ஒரு பல்லு இல்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நமக்கு பக்கத்துல இருக்கிற பல் அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த காலி இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா சாயறதுக்கு ஆரம்பிக்கும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பஸ்ல தொடர்ச்சியா ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஒருத்தருக்கு அவர் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. அவர் இறங்கி போகும்போது பாக்கி இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துக்கிற மாதிரி ஒரு பல்லு இல்லாதப்போ பாக்கி இருக்கிற பல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த இடத்த பிடிச்சுக்கும். இப்போ மேல இருக்கிற பல்லு கூட என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இருக்கிற அந்த இடத்துல இறங்கி வரதுக்கு ஆரம்பிக்கும். இதனால நமக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பல்லு பக்கத்துல இருக்கிற பல்லு அந்த இடத்துல சாயும் போது அதுக்கும் அதுக்கு அடுத்தது இருக்கிற பல்லுக்கும் நடுவில் சாப்பாடு போய் நிக்க ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நாளாக அந்த இடத்துல சாப்பாடு நிக்க நிக்க நமக்கு சொத்தையா மாறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த பல்லு மட்டும் இல்லாம மேல இருக்கிற பல்லு கூட கீழே இறங்கினால அந்த இடத்துல கூட நமக்கு சாப்பாடு நிக்க நிக்க சொத்தை வரதுக்கு ஆரம்பிக்கும். ஆனா நம்ம இதை எப்படி புரிஞ்சுப்போம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து சொத்தை இன்னொரு இடத்துக்கு பரவிருச்சு அப்படின்னு புரிஞ்சுப்போம். இப்போ ஒரு இடத்துல ஒரு பல்லு எடுத்துட்டு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா 6 இடத்துல சொத்தை வரதுக்கு நம்மளே இடம் உருவாக்கி கொடுத்துடுறோம். மூணாவதா இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்ப இந்த மாதிரி கீழே ஒரு பல்லு இல்லாதப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற பற்கள் சாயுது அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி சாஞ்சிட்டே இருக்கிறனால எப்போ அந்த இடத்துல எடுத்த இடத்துல இருக்க வேண்டிய இடம் நமக்கு இல்லாம போயிருது. இதனால நீங்க ஒரு 5 வருஷமோ 8 வருஷமோ கழிச்சோ இல்லைன்னா 10 வருஷம் கழிச்சு வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பல்லு வைக்கிறதுக்கு தேவையான இடம் இல்லாம போயிடும். இப்ப இதுக்காக நம்ம அடிஷ்னலா நிறைய வேலை பண்ற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாஞ்சு போயிருக்கிற பல்லு எல்லாத்தையும் முதல்ல நேராக்கணும். இல்ல அப்படின்னா மேல இருக்கிற பல்லு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு, அந்த கீழே இருக்கிற பல்ல நம்ம பழையபடி மேல கொண்டு போகணும். இதெல்லாம் மட்டும் பத்தாம சில நேரத்துல ரொம்பவே சாஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு நேராக்க முடியல அப்படின்னா பல்ல வைக்க முடியாமலே கூட போயிடலாம். அதனால எப்போ ஒரு பல்லு போகுதோ நம்ம அந்த இடத்துல பல்ல சீக்கிரமா வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. ரொம்ப நாளா நம்ம இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற ஒரு பல்லு வைக்கவே இல்லை, நம்ம கடிச்சு சாப்பிடுறது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பின்னாடி இருக்கிற பல்லுல கடிச்சு மென்னு சாப்பிட முடியாதனால முன்னாடி இருக்கிற பல்லுக்கு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் தள்ளுறதுக்கு ஆரம்பிப்போம். ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பின்னாடி இருக்கிற பல்லெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பல்லு. பின்னாடி இருக்கிற பல்லு அளவுக்கு முன்னாடி இருக்கிற பல்லு பெரிய பல்லு கிடையாது. அப்போ பின்னாடி பல்லுல இருக்கிற லோடை தூக்கி நம்ம முன்னாடி பல்லுல போடும்போது அந்த பல்லு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா சாயறதுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா அதனால தான் லோடு எடுக்க முடியலையே. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருக்கிற பல்லு கொஞ்சம் கொஞ்சமா தூக்குனாப்புல வரும். இதுதான் நிறைய பேர் டென்டிஸ்ட ஒரு 40-45 வயசுல முக்கியமா பாக்குறதுக்கான காரணம். ஆனா பின்னாடி இருக்கிற பல்லு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பல்லு எடுத்திருப்பாங்க. ஆனா பல்ல திரும்ப பிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பல்லு தூக்கி பல்லு முன்னாடி வருது டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்மளை பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. நம்ம இவ்வளவு நேரம் பின்னாடி ஒரு பல்லு இல்லை அப்படின்னா பின்னாடி இருக்கிற பல்லுல என்ன பாதிப்பு வரும்னு பார்த்தோம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி இருக்கிற பல்லுல என்னென்ன பாதிப்பு வரும்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பல்லுல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மசில்ஸ்க்கு போய் பாதிப்பு உண்டாக்குறதுக்கு ஆரம்பிச்சது. இப்போ இது மூணுமே மேக்ஸிமம் எவ்வளவு லோடு எடுக்க முடியுமோ அவ்வளவு லோடு எடுத்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு போறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த ஜாயிண்ட் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டா யூஸ் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மேல இருக்கிற எலும்பு மேல உரச டேமேஜ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். நிறைய நேரத்துல பேஷண்ட்ஸ் வரும்போது நம்ம கிட்ட பாக்குறதுக்கு வரும்போது இந்த மூட்டுல வலி அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. ஆனா முக்கியமா நம்ம எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரு பல்லு இல்லைன்றது தான். நம்ம லாஸ்டா இருக்கிற பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா பாதிப்புனால கிடையாது. இது ரொம்பவே வித்தியாசமான பிரச்சனை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி ஒரு பல்லு இல்லை அப்படின்னா சீக்கிரமா வயசாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். என்னது பின்னாடி இருக்கிற ஒரு பல்லு இல்லாட்டினா வயசாகிறதுக்கு ஆரம்பிச்சிருமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பிடுற சாப்பாடு முக்கியமா 3 விஷயம் இருக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா புரதச்சத்து, ரெண்டாவது கொழுப்புச்சத்து, மூணாவது மாவுச்சத்து.
இதை இங்கிலீஷ்ல சொன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா புரோட்டீன், ஃபேட், அதுக்கப்புறமா கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இருக்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நம்ம அதை லாஸ்ட் பார்க்கலாம். இப்போ மூணாவது சொன்ன மாவுச்சத்து இல்லாட்டினா கார்போஹைட்ரேட் அப்படின்றது நம்ம டெய்லி செய்ய போற வேலைக்கு உண்டான எனர்ஜியை வந்துட்டு கொடுக்குறது. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு இட்லி, தோசை இல்லாட்டினா நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம செய்யற வேலைக்கு தேவையான எனர்ஜியை வந்துட்டு கொடுக்க போகுது. இப்போ ரெண்டாவது சொன்ன கொழுப்பு சத்து வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப இந்த மாவுச்சத்துனால நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கலையோ அப்ப ரிசர்வா வந்துட்டு உள்ள இருந்துட்டு அப்பப்ப தேவைக்கு ஏற்ற மாதிரி வெளியில வந்துட்டு நமக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ரெண்டுமே வந்துட்டு நமக்கு எனர்ஜிக்காகவும் எனர்ஜி ரிலேட்டட் விஷயத்துக்காக மட்டும் தான் நமக்கு வந்துட்டு தேவைப்படும். ஆனா முதல்ல சொன்ன இந்த புரோட்டீன் இல்லாட்டினா வந்துட்டு புரதச்சத்து அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமான ஒரு தேவைக்கு வந்துட்டு உடம்புக்கு தேவைப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செல்ல புதுப்பிக்கிறதுக்கு இல்லாட்டினா உண்டாக்குறதுக்கு முக்கியமா நமக்கு வந்துட்டு இந்த புரோட்டீன் தேவைப்படும். எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நமக்கு உடம்புல எந்த தசைகள் வந்துட்டு உருவாகணும், இல்லாட்டினா எந்த உறுப்பு உருவாகணும், இல்லாட்டினா வந்துட்டு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தேவைக்கு அந்தந்த செல்ல உருவாக்கணும் அப்படின்னாலும் இந்த புரோட்டீன் இல்லாட்டினா இந்த புரதச்சத்து தான் வந்துட்டு நமக்கு தேவையா இருக்கும். ஆனா இந்த புரதச்சத்து நம்ம சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஈஸியா கடிச்சு மென்னு சாப்பிடுற மாதிரி இருக்காது. எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சுண்டல் இல்லாட்டினா வந்துட்டு ஒரு பயிறு வகைகள் இல்லாட்டினா வந்துட்டு ஒரு பச்சை பயிறு முளை கட்டினது இந்த மாதிரி இதுலதான் நமக்கு தேவையான புரதச்சத்து இல்லாட்டினா புரோட்டீன் வந்துட்டு உடம்புக்கு வந்து கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு பல்லு இல்லாதப்போ நமக்கு சரிவர மென்னு கடிச்சு சாப்பிட முடியாதனால நம்ம இந்த மாதிரி சாப்பிடுற சாப்பாடை நம்மளே அறியாம நம்ம சாப்பிடறத வந்துட்டு நிறுத்திடுவோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரொம்ப கார்போஹைட்ரேட் இல்லாட்டினா ஃபேட் இருக்கிறத தான் வந்துட்டு நம்ம சாப்பிடுவோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்காம போயிடும். புரோட்டீன் கிடைக்கலன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பு வந்துட்டு புதிய சர்க்களை வந்துட்டு உருவாக்க முடியாது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, சீக்கிரமா வந்துட்டு வயசாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னும் பல்ல பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய பல்ல பத்தி கேள்விகள் இருக்கா, கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.